சூப்பராட்டு ரவையும் தக்காளியும் வச்சு எம்மி எம்மி கிச்சடி பண்ணியாச்சுங்க. அட்டகாசமாட்டு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரவா கிச்சடிக்கு அப்படியே ஒரு தேங்காய் சட்னியை ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. எம்மி எம்மி பிரேக்ஃபாஸ்ட். வாங்க சாப்பிடலாம் எல்லாரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவா கிச்சடி பண்ண போகிறேங்க. தக்காளி ரவா கிச்சடி பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த ரவா கிச்சடி. தக்காளி பழம் போட்டு பண்ணோம்னா காரசாரமாட்டு இருக்குங்க, நல்ல சுருக்குன்னு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி, ஹோட்டல் சுவையில் தேங்காய் சட்னி வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. யாருமே ரவை சாப்பிடாதவங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ணி கொடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்படி தான் நாங்கள் போடுறத விடலாம் உடனே அப்டேட் ஆகும். வாங்க இந்த ரவா தக்காளி கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் எடுத்து வச்சுக்கலாங்க. 2 தக்காளி, 1 கப்பு ரவை எடுத்துருக்கேன், 2 பச்சை மிளகாங்க, 1 துண்டு இஞ்சி, கொஞ்சமாக முந்திரி பருப்பு, அப்புறமா கொஞ்சமாக கடலை பருப்புங்க. இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி ரவா தக்காளி கிச்சடி பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிடலாம். கடாய் அடுப்பில் வச்சு ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். கடாய் நல்லா ஹீட்டாயிருச்சு. நம்ம ரவையை ஆட் பண்ணிடலாம். அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. நல்ல வாசனை வரணும், வறுபடுத வாசனை. அதே மாதிரி மணல் மாதிரி இருக்கணுங்க. இருந்தால் கிச்சடி நல்லா சூப்பராக கிடைக்கும். ரவா நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. நல்ல மணல் மாதிரி வறுத்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படி கிண்டணுங்க. கிண்டால் தான் நமக்கு அந்த கடாயில் இருக்க ஹீட்டில் நல்லா வறுபட்டுரும், அடி பிடிக்காது. ஒரு 2 நிமிஷம் மட்டும் வறுத்தா போதும். ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். நம்ம இதே கடாயில் தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம தக்காளியை அரைச்சி எடுத்துக்கலாங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி தக்காளி பழம் போட்டிருக்கேங்க. காலையில் தோசை மாவு, இட்லி மாவு இல்லாத நேரத்தில் ஆஃபீஸ் போகிறவங்க, பேச்சுலர் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த கிச்சடி. சட்னிலாம் தேவையே இல்லை, நம்ம அப்படியே சாப்பிடலாம். தேவைன்னா சட்னி வச்சுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியில் எப்போதும் இந்த மூட்டை கட் பண்ணி எடுத்துருங்க. பச்சை மிளகாய் 2, 1 துண்டு இஞ்சிங்க. இதெல்லாம் நம்ம அரைச்சி ரவையோட ஊற்றி நம்ம பண்ணணும். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இது ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். இப்போ கடாயை ஆன் பண்ணிடலாம். எண்ணெய் ஆட் பண்ணிடலாங்க. ஒரு 1.5 கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கடுகு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன். கடுகு உளுந்தம்பருப்புலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயங்க சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம்.
எண்ணெய் கூடவே நம்ம முந்திரி பருப்பையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிரும். தனியாக வறுக்கணும்னு வேண்டாம். எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. தக்காளி அரைச்சி வச்சு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியோட பச்சை வடையெல்லாம் போகணுங்க. இது கூட வந்து கொஞ்சமாக வரமிளகாய் தூளுங்க, 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். நல்லா பச்சை வடை போகிறதுலையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். 1 கப்பு ரவை எடுத்துருக்காங்க. இதுக்கு 3 கப்பு தண்ணி எடுக்கணும். 3 கப்பு தண்ணி எடுத்திங்கன்னா ரவா கிச்சடி நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. தண்ணி ஆட் பண்ணிடலாம். மூணு கப்பு தண்ணி ஆட் பண்ணியாச்சுங்க. இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம். ரவா கிச்சடி தகுந்தபடி உப்பு ஆட் பண்ணியாச்சுங்க. தண்ணி நல்லா சூடாயிருச்சுங்க. இப்போ நம்ம ரவை ஆட் பண்ணிடலாம். ரவையை போட்டு அப்படியே கிண்டி கொடுக்கணுங்க. ரவையை போட்டு அப்படியே கிண்டி கொடுத்தீங்கன்னா கட்டி கூடாது, உங்களுக்கு நல்ல உதிரி உதிரியாக கிடைக்கும். இந்த மாதிரி கிண்டி கொடுங்க. சட்டுன்னு உங்களுக்கு திக்காக ஆரம்பிச்சிருவாங்க. அடுப்பை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. குறைச்சி வச்சிங்கன்னா அவ்வளோவா தெரிக்காதுங்க. நல்லா கிண்டி கொடுத்தாச்சு. அடுப்பை வந்து சிம்மில் வச்சு 2-3 நிமிஷம் நம்ம மூடி வைக்கணுங்க. மூடி வச்சுட்டு அப்புறமாட்டு நம்ம கிண்டி கொடுக்கணும். மூடி வச்சுக்கலாம். ரவை வேகத்துக்குள்ள ஒரு சட்னி தழைச்சிக்கிடலாங்க. ஒரு 3 பச்சை மிளகாய், 2 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக தேங்காங்க. பொட்டுக்கடலை போடாமல் செய்யுங்க, நல்லாயிருக்கும். உப்பு ஆட் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடலாம். சட்னி வந்து நல்லா அரைச்சாச்சுங்க. இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. நம்ம ஊற்றி குழப்பி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு போதுமானது. இது ஒரு தாளசம் பண்ணிடலாம். வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாங்க. சூப்பராக வந்துருச்சு. நல்லா வெந்துருங்க. உங்களுக்கு கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா ஜம்முன்னு கிடைக்கும். லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணணுங்க. நெய்யை ஆட் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட்டும் சுவையும் ரொம்ப அதிகமாக இருக்கும். முந்திரி பருப்பும் நெய்யும் தான் இதுக்கு மெயின் இம்பார்ட்டன்ங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சமாக மல்லித்தழை போட்டு நம்ம கிண்டி இறக்குனோம்னா ஜம்முன்னு தக்காளி ரவை கிச்சடி ரெடிங்க. வாயில் வச்சது அப்படி தண்ணி போல்
அல்வா பதத்துக்கு கிண்டியாச்சுங்க. இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். நல்லா ஒட்டாத அளவுக்கு சூப்பராக கிடச்சிருக்கு நமக்கு. இறக்கிட்டு நம்ம ஒரு தாளசம் பண்ணிடலாம். ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு வரமிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை தழங்க. சூப்பரான சட்னிக்கு தாளசம் ரெடி. இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸியாட்டு சிம்பிளாட்டு ரவா கிச்சடியும் சட்னியும் ரெடிங்க. சூப்பராட்டு ரவையும் தக்காளியும் வச்சு எம்மி கிச்சடி பண்ணியாச்சுங்க. அட்டகாசமாட்டு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரவா கிச்சடிக்கு அப்படியே ஒரு தேங்காய் சட்னியை ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. எம்மி பிரேக்ஃபாஸ்ட் ரெடிங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ரவை கிச்சடியை சாப்பிட்டு பார்க்கலாங்க. அப்படியே சட்னியோடு தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கடலைப்பருப்பு இந்த முந்திரி பருப்பு இதோட சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. சட்னி இதுக்கு பொருத்தமாக இருக்குது. சூப்பராட்டு ஹோட்டல் சுவையில் இன்றைக்கி நம்ம வீட்டிலே ரவா கிச்சடி தக்காளி ரவா கிச்சடி பண்ணியாச்சுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுக்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.